ஸோ வெல்கம் பேக் டு நான் அப்புறம் டீசல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போதும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க. தீபாவளி ரிலீஸ் ஹரிஷ் கல்யாணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தீபாவளி ரிலீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். இந்த வாட்டி ஆக்சுவலாக வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தீபாவளி. டூடாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், பைசனாக இருக்கட்டும். ஸோ வெரி ஹெல்தியான ஒரு விஷயமா நான் பார்க்குற ஒன்று. ஏன்னா எப்பயுமே ஸ்டார் படம் தான் தீபாவளிக்கு வரும், தீபாவளிக்கு வரணும் அப்படின்றது ஒரு இது தாண்டி இல்லாட்டி 3 படம் வருது. 3மே ஒரு தீபாவளிக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். தீபாவளி டெபியூ பண்ணுறாங்க 3 பேரும். ஸோ அப்படின்றப்ப ஐ எம் ரியலி ஹாப்பி டு see that ஒன்று. அண்ட் நம்மளுக்கு எல்லா வெரைட்டியான ஒரு படமும் இந்த வாட்டி கிடைக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். டூடு டீசல் ரெண்டுமே ஒரு கண்டென்ட் அண்ட் என்டர்டெய்னிங் அப்படின்ற சொல்ல இருந்தாலும் மாரி செல்வராஜ் படம் ஒன்று வருது. ஸோ மாரி செல்வராஜ் படம்ன்றது தனி ஜான்ரா மாதிரி இப்போ. ஸோ யா ஐ எம் ரியலி லுக்கிங் forward டு திஸ் தீபாவளி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க டீசல் எப்படி இருக்கும் 3 2 1 லெட்ஸ் கோ. மார்க்கெட்டில் பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். ஆனால் அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான். வலையில சிக்கின மீனும் லவ்ல சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது. இந்த 3 நாளைக்குள்ள திருடு போன அந்த 2 கோடி லிட்டர் க்ரூட் ஆயில கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் செம்ம ஃப்ரேம் அது. அந்த ஷிப் போகுது செம்ம சிமெட்ரிக்கலான ஒரு ஃப்ரேம். கண்டுபிடிக்கும். பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் செய்வதில் கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. நல்லா ஆடுறவன் களத்தில் சினிமாட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கு. ஆட்டம் எப்படி இருக்கும்னு அந்த 2 அம்பையருங்களுக்கும் புரிய வைக்கணும்ல. சண்டை செய்யறோம். ஒத்த ஆளா மொத்த பேரையும் சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? ஒரு செம்ம ஆக்ஷன் ஹீரோ ஜோனுக்குள்ள ஹாரிஸ் கல்யாணை தள்ளி விட்டு வேற லெவலில் பண்ணி வைக்கலான்ற மாதிரி இருக்கு. ஆக்ஷன் கொரியோகிராஃபி செம்மையா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருக்கு. ஃப்ரேம்ஸ் ஐ லவ் த பீச் ஃப்ரேம்ஸ். ஒன்று அந்த கடல்ல காமிக்கும் போதெல்லாம் ஃப்ரேம் செம்மையா இருக்கு. ஒன்று அந்த அவ்வளோ போட்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அந்த ஃப்ரேமு. இன்னொன்று ஒரே ஒரு போட்டு வர்றது அது சிமெட்ரிக்கலாக, அது வேவ்ஸ் கூட சிமெட்ரிக்கலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ரேம் அது. அண்ட் ஒத்தாலா ஹாரிஸ் கல்யாணை நிற்கிறது பீச்சில் வந்து அதுவும் செம்மையாச்சு பார்க்குறதுக்கு. டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். ஐ ரியலி ஹோப் கண்டென்ட்டாக பயங்கரமான வச்சுருக்காங்க உள்ள அப்படின்றத. ஏன்னா அது மட்டும் தான் இப்போ வந்து இந்த படத்துக்கு தேவை. மற்றபடி ஐ திங்க் தேவ் ஹிட் ஆல் த கோட்ஸ் ஃபார் ஆக்ஷன் ஃபிலிம் ஃபார் கமர்ஷியல் படம் அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல வில்லனும் அவங்க உட்காந்துருக்காரு வினய் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கதை மட்டும் பிரிச்சிச்சுன்னா படம் செம்மையாக இருக்கும். ஹாரிஸ் கல்யாணுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வெரி நைஸ் மியூசிக். ஒரு திபுரன் மியூசிக் ஃபைனலாக அந்த ஒரு ருத்ராந்தம் மாதிரி ஒரு மியூசிக் போட்டாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. வெயிட்டிங் பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.